வணக்கம், இது வன்னி சேல்ஸ். கிளிநொச்சி விவேகானந்த நகரில் ஒரு 1/4 ஏக்கர் காணி ஒரு சின்ன வீட்டோட விற்பனைக்கு இருக்குது. அதாவது A9 வீதியில் இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது. இதில் பாருங்கள், கேட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு 10க்கு 10 சீமந்தால் சீமந்த கல்லால் கட்டப்பட்டிருக்குது. அநேகமாக நான் நினைக்கிறேன் இது கோழி கூட்டுக்கு கட்டியிருப்பினும் போல் நீங்கள் அந்த மத்த வளத்தில் வாசல் வச்சு இதை பயன்படுத்தி கொள்ளலாம். பெரிய மாமரம் ஒன்று முன்னுக்கு நிற்கிது, நல்ல இணல் தரக்கூடிய பெரிய மாமரம். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டாய்லெட்டும் ஒரு கொமட் ஒரு குளியலறை 3 இதுவும் செட்டப்பாக கட்டியிருக்கணும். மேலே டேங்க் வச்சிருக்கு. சுற்றி வர பார்த்தீங்கன்னு சொன்னால் சதுரமாக நல்ல வடிவாக அடைக்கப்பட்டிருக்குது. தகரத்தால் கான்கிரீட் தூண் போட்டு அடைக்கப்பட்டிருக்குது. விலையை பொறுத்த வரைக்கும் நேரில் வந்தால் கதைச்சி பேசி எடுக்கலாம்னு சொல்லி உரிமையாளர் சொல்கிறார். ஆகவே நான் இதில் அவருடைய நம்பரை தரேன். நீங்கள் அவருக்கு கால் பண்ணி அவரை நேராக போய் சந்தித்து நீங்கள் கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நிமிஷம் நீங்கள் அவரோட கதைங்க. விலையில் சம்மந்தமாக தானே கதைக்கிறன் தம்பின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தார். ஆகவே நீங்கள் அவருடைய விலை சம்மந்தமாக கதைச்சி கொள்ளுங்கள். இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடு ஒரு சின்ன குடும்பம் ஒன்று இருக்கிறதுக்கு ஒரு அமைப்பான அளவான ஒரு வீடு. நீங்கள் இதில் இருந்து கொண்டே நீங்கள் வீடை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி போதிய அளவு இடம் இருக்குது. பின்னுக்கெல்லாம் இடம் இருக்குது. நான் கொண்டே காட்டுறேன். 2 ரூம் இருக்குது, ஒரு கிச்சன் ஒன்று இருக்குது. காணிக்குள்ள கொஞ்சம் தென்னை மரம் கொஞ்சம் நிற்கிது. அப்படியே கொஞ்சம் பூக்கண்டுகள் இருக்குது. கொய்யா மரம், பப்பாசி மரம், இப்படி ஒரு சில கண்டுகள் நிற்கிது. மற்றது கொஞ்சம் வாழை மரங்கள் கொஞ்சம் நிற்கிது. அந்த தொங்கலில் தெரிகிறது பாருங்கள். அந்த வாழை மரத்துக்கு அங்கால இருக்கிற ஒரு தகரம் தெரியும் பாருங்கள். அதுதான் இந்த காணியினுடைய எல்லை. நல்ல சதுரமாக அடைக்கப்பட்டு காணி பார்ப்பதற்கே ஒரு அற்புதமாக இருக்குது. இது ஒரு அளவான காணி. உண்மையாலுமே ஆக பெரிய காணியும் இல்லை, அதே அளவில் ஆக சின்ன காணியும் இல்லை. 1/4 ஏக்கர் காணி நல்ல அமைப்பாக சுற்ற வர அறுக்கியாக அடைக்கப்பட்டு பார்க்குறதுக்கு உண்மையே நல்லா இருக்குது. முருங்கை மரம் எல்லாம் நிற்கிது பாருங்கள். கொய்யா மரம் எல்லாம் நிற்கிது. ஒரு பெரிய வேப்ப மரமும் நிற்கிது. குழாய் கிணறு இருக்குது. குழாய் கிணறு வசதி இருக்குது. டாய்லெட் வசதி எல்லாம் இருக்குது. நான் வீடியோ முடிவில் உங்களுக்கு குழாய் கிணறை கொண்டே காட்டுறேன். இந்த காணியை நீங்கள் எடுக்கணுமென்று ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நான் உரிமையாளருடைய நம்பரை தாரேன். நீங்கள் அவருடைய கதைச்சி பேசி நீங்கள் விலைகளை நேரடியாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ கதைச்சி பேசி நீங்கள் இந்த காணியை எடுத்துக்கொள்ளலாம். நான் அப்படியே உங்களுக்கு இந்த காணிக்குள்ளே இருக்கிற குழாய் கிணறையும் கொண்டே காட்டுறேன். A9 வீதியிலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது. நீங்கள் மோட்டர் சைக்கிளில் வரண்டா கூட ஒரு 5 நிமிடம் போதுமானது இந்த காணிக்கு வாரத்துக்கு. நிறைய பேர் மெயினோட ஓரளவுக்கு கொஞ்சம் முள்ளுக்குள்ள கேட்டிருந்தீங்க. இது உங்களுக்கு ஒரு அற்புதமான காணி. இதான் பார்த்தீங்கன்னா குழாய் கிணறு. குழாய் கிணறு மேலே நல்ல மூடி கட்டப்பட்டிருக்குது. இது போன்று உங்களுடைய காணிகள், வீடுகள், தோட்டங்கள், வயல்கள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய விளம்பர தொடர்புக்கு இதில் நம்பர் தரேன். அதுக்கு நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தலாம். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். நிறைய காணி வீடியோக்கள் போடுறதால உங்களுக்கு அது பிரயோசனமாக இருக்குமென்று சொல்லி நான் நம்புகிறேன். மற்றொரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.